ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் ராஸ்காதி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் த டே 3838 வெயிட்டட் வேர்டு மேப்பிங். இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர்ட்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ட்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் அரே அண்ட் அதில் வந்து ஏபிசிடி டிஎஃப் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு அரேவும் கொடுக்குறாங்க, வெயிட்ஸ்னு இன்னொரு அரேவும் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃபுல்லாக நம்பர்ஸாக இருக்குது. இந்த வெயிட்ஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 26. அதாவது இப்போ வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல. நம்ம வந்து இதுலேருந்து பார்த்தோம், இண்டெக்ஸ் வழியாக பார்த்தோம் அப்படின்னா 0லேருந்து 25 வரைக்கும் இருக்கும். ஸோ அத்தனை ஆல்ஃபபெட்ஸுக்காகவும் வெயிட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேர்டு அண்ட் அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதோட வெயிட் என்ன அப்படின்னு ஆட் பண்ணி நம்ம சம்மா இவங்களுக்கு தரணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர்ட்ஸ்னு ஏபிசிடின்னு ஒரு வேர்டு, டிஎஃப்னு ஒரு வேர்டு, எக்ஸ்ஒய்செட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து வெயிட்ஸ்னு இன்னொரு அரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் எவ்வளோ வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 0th இண்டெக்ஸ் வந்து ஏவை குறிக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பிஏ குறிக்குது. ஸோ 0லேருந்து 25 வரைக்கும் இதோட லென்த் இருக்குது, அதான் 26ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒவ்வொரு வெயிட் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 5, பி வந்து 3, சி வந்து 12, டி வந்து 14. ஸோ அப்படின்னு ஜெட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேர்ட்ஸ்னு ஒரு அரே இருக்குல்ல, இதில் வந்து ஒவ்வொரு வேர்டாக எடுக்கணும். ஒவ்வொரு வேர்டாக எடுக்கணும்னா ஏபிசிடின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ஸோ இந்த வேர்டு எடுக்கணும். அண்ட் அந்த வேர்டில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குமோ அந்த கேரக்டரோட வெயிட் எடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன, ஏ. ஸோ ஏவோட வெயிட்டு 5. அதுக்கப்புறம் பியோட வெயிட் என்ன, பியோட வெயிட் வந்து 3. சியோட வெயிட் வந்து 12. டியோட வெயிட் வந்து 14. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம்முன்னு ஒரு வேரியபிள்குள்ளே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து 26ஆல் மாடுலோ பண்ணுறோம். 26ஆல் மாடுலோ பண்ணுற மீன்ஸ் 26ஆல் அந்த சம்மை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து ஒரு வேல்யூ வரல, ரிமைண்டர் வந்து ஒரு வேல்யூ வருதுல்ல. ஸோ அந்த ரிமைண்டர் வந்து நம்ம ஜெட்லேருந்து ரிவர்ஸில் பார்க்கணும். அதாவது ஜெட்லேருந்து நம்ம பார்க்கணும். ஜெட்டோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 0th இண்டெக்ஸ்னால் ஜெட்டு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னால் ஒய்ஏ, அந்த மாதிரி ரிவர்ஸில் நம்ம வந்து தேடணும். இப்போ நமக்கு 8ன்னு வந்துருக்குல்ல ரிமைண்டரு. ஸோ அப்போனா மொத்தம் 8 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பேக்வேர்ட்ஸில் வந்து என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆர்னு ஒரு ஆல்ஃபபெட்டை வந்து குறிக்குது இந்த 8th இண்டெக்ஸ். ஓகேவா, நம்ம வந்து டிஎஃப்னு இன்னொரு வேர்டு எடுக்கிறோம். இந்த வேர்டில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம வெயிட் எடுக்கணும். டியோட வெயிட் என்ன, 14. இயோட வெயிட்டு 1, எஃபோட வெயிட்டு 2. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 17 நம்மளோட சம்மு. 17 வந்து 26ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் என்ன, அதே 17 தானே. ஸோ 17 மாடல் 26 வந்து 17. அண்ட் 17th இண்டெக்ஸு ஜெட்லேருந்து 17th இண்டெக்ஸ் எது அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் ஒய்னு வரும். அதே மாதிரி எக்ஸ்ஒய்செட்னு கொடுக்குறாங்களா, எக்ஸோட வெயிட் என்ன 7, ஒய்யோட வெயிட் என்ன 7, ஜெட்டோட வெயிட் என்ன 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 நம்மளோட சம் வரும். 16 மாடல் 26 வந்து சேம் 16 தான். ஸோ ஜெட்லேருந்து 16th இண்டெக்ஸ் வரணும், அதாவது ரிவர்ஸில் வரணும் 16th இண்டெக்ஸு. அப்படி வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஆல்ஃபபெட் அந்த இண்டெக்ஸ் குறிக்குது, அது ஜேத் இண்டெக்ஸை குறிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ஐஜே அப்படின்னு இதை வந்து நம்ம அவுட்புட்டாக தரோம். ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு பேசிக்காக கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் கண்டுபிடிக்கணும். ஃபார் ஈச் லூப் போட்டு ஒவ்வொரு வேர்டாக எடுக்கிறேன். ஏபிசின்னு ஒரு வேர்டு, டிஎஃப்னு ஒரு வேர்டு, எக்ஸ்ஒய்செட்னு ஒரு வேர்டு அப்படின்னு தனித்தனி வேர்டாக எடுக்கிறேன். ஸோ இந்த தனித்தனியாக வேர்டு எடுக்கிறோம்ல, இதுக்கு ஒரு ஃபார் ஈச் லூப் போட்டு ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறேன். இப்போ ஏபிசிடின்னு ஒரு வேர்டு எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார் ஈச் லூப் போட்டு ஒவ்வொரு கேரக்டராக இருக்காங்க. ஏ ஒரு கேரக்டர், பி ஒரு கேரக்டர், சி ஒரு கேரக்டர், டி ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வெயிட்ஸோட இண்டெக்ஸில் செக் பண்ணல, அது எப்படி பண்ணுறோம். இப்போ ஏ வந்துருச்சு, ஓகே. ஏயோட இண்டெக்ஸ் வந்து 0 தான் அப்படின்னு நம்ம இந்த 0th இண்டெக்ஸ்லேருந்து எடுக்கணும்ல. ஸோ அது வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஆஸ்கை வேல்யூஸை வச்சு எடுக்கிறோம். ஆஸ்கை வேல்யூஸ் மீன்ஸ் இப்போ கேபிட்டல் ஏ அதோட ஆஸ்கை வேல்யூ வந்து 65 இல்லைனா 68 அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஸ்மால் ஏக்கு வந்து 97 அந்த மாதிரி ஆஸ்கை வேல்யூ இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆஸ்கை வேல்யூவாக நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துட்டாச்சு. அந்த கேரக்டரை வந்து ஏவோட மைனஸ் பண்ணுறோம். ஏவோட மைனஸ் பண்ணுறோம் மீன்ஸ் அதோட ஆஸ்கை வேல்யூ ஏ ஸ்ட்ரிங்கோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆஸ்கை வேல்யூட மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். என்னோட கேரக்டர் வந்து ஏ அப்படின்னா அதோட ஆஸ்கை வேல்யூ என்ன 97. 97 மைனஸ் 97, 97 மைனஸ் 97 வந்து 0. அப்படின்னா வெயிட்ஸில் 0th இண்டெக்ஸை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதுவே என்னோட கேரக்டர் வந்து பி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஆஸ்கையில் 98. அண்ட் ஏவோட ஆஸ்கை வேல்யூ என்ன 97. 98 மைனஸ் 97 வந்து 1. வெயிட்ஸோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை செக் பண்ணுறோம்.
வெயிட்ஸோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா 3. ஸோ 3 வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளோட சம்மில். அதே மாதிரி சியை வந்து மைனஸ் பண்ணுறோம் ஏ கூட சேர்த்து. சி வந்து என்ன 99 மைனஸ் 97 என்ன 2. ஸோ வெயிட்ஸில் செகண்ட் இண்டெக்ஸை செக் பண்ணுறோம். அதேமாதிரி வெயிட்ஸில் தேர்ட் இண்டெக்ஸை வந்து செக் பண்ணுறோம் டிக்கு வந்து. இப்படி ஒவ்வொரு இண்டெக்ஸாக நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த ஏவோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேரக்டரை. ஓகேவா? இது வந்து நம்ம சம்மில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம் அந்த வேர்டு முடிகிற வரைக்கும். வேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் சம் கிடச்சிரும்ல. இந்த டோட்டல் சம்மை வந்து நம்ம அடுத்து மாடுலோ பண்ணுறோம். மாடுலோ பண்ணி அதோட ரிமைண்டர் என்ன அப்படின்னு எடுக்கிறோம். அதாவது டோட்டல் சம்மு அதை வந்து 26ஆல் மாடுலோ பண்ணுறோம். ஸோ அதோட ரிமைண்டர் என்ன அப்படின்னு எடுக்கிறோம். ரிமைண்டர் என்னன்னு எடுத்து ஜெட்லேருந்து அது எத்தனாவது இண்டெக்ஸ் அந்த ரிமைண்டரு அப்படின்னு பார்த்து அந்த இண்டெக்ஸில் என்ன ஆல்ஃபாபெட் வருது அப்படின்னு எடுக்கலாம். அது எடுக்கிறதுக்கு சேம் இதேமாரி ஆஸ்கே வேல்யூஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜெட்டோட மைனஸ் பண்ணுறோம் நம்மளோட ரிமைண்டரை. சம்மை வந்து 26ஆல் மாடுலோ பண்ணுறோம். அண்ட் அதை வந்து ரிமைண்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணி அந்த ரிமைண்டரை வந்து ஜெட்டால் மைனஸ் பண்ணுறோம். ஜெட்டால் மைனஸ் பண்ணுறோம் மீன்ஸ் ஜெட்டோட ஆஸ்கே வேல்யூவோட மைனஸ் பண்ணுறோம். ஜெட்டோட ஆஸ்கே வேல்யூ என்ன அப்படின்னா 122. ஸோ இப்போ என்னோட ரிமைண்டர் என்ன வருது இதில் ஃபஸ்ட்டு? ஓகே 34 வந்து டோட்டல் சம்மா. இந்த டோட்டல் சம்மை வந்து நம்ம மாடுலோ பண்ணோம் 26ஓட அப்படின்னா 8. ஸோ 122 மைனஸ் 8 என்ன? 122 மைனஸ் 8 என்ன அப்படின்னா 114. 114 வந்து ஆஸ்கே வேல்யூவாக இருக்கா? 114. அதாவது ஜெட்டோட ஆஸ்கே வேல்யூ 122 அண்ட் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 8ன்னு கிடச்சிருக்கா? ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 114 வரும். 114 வந்து ஆஸ்கே வேல்யூவாக இருக்குது. இது வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ ஆர் அப்படின்னு வரும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன 17 வருதா? 17 தான் டோட்டல் சம்மு. ஸோ அதோட 26 மாடலில் பண்ணோம் அப்படின்னா 17 தான் ரிமைண்டரு. ஓகே இப்போ 122 மைனஸ் அந்த 17. 122 மைனஸ் 17 வந்து என்ன வேல்யூ வருது? அது வந்து ஆஸ்கே வேல்யூவாக இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா நம்மளோட ஐ வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ஜேவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் டோட்டலாக நம்ம பண்ணணும். அண்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் இதுக்கான கோடிங். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் ஈச் லூப் போடுறோம். ஃபார் ஈச் லூப் போட்டு ஒவ்வொரு வேர்டாக எடுக்கிறோம். இந்த வேர்ட்ஸ் அறையிலேருந்து ஒவ்வொரு வேர்டாக எடுத்து அந்த வேர்டில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுக்கிறோம். ஏ ஒரு கேரக்டர், பி ஒரு கேரக்டர், சி ஒரு கேரக்டர் அப்படின்னு தனித்தனியாக அந்த வேர்ட்லேருந்து கேரக்டர் எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஏவோட மைனஸ் பண்ணுறோம். ஏவோட மைனஸ் பண்ணுறோம் மீன்ஸ் அதோட ஆஸ்கே வேல்யூவோட மைனஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ வருதோ அதை வந்து வெயிட்ஸ் இண்டெக்ஸில் கொடுக்குறோம். வெயிட்ஸ் இண்டெக்ஸில் இப்போ ஏ மைனஸ் ஏனா 0வா? 0 மீன்ஸ் நம்ம வெயிட்ஸில் 0th இண்டெக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கொடுத்து அதோட வெயிட் என்ன அப்படின்னு சம்மோட ஆட் பண்ணுறோம். டோட்டல் சம் கிடச்சிருமா ஒரு வேர்டுக்கு? ஸோ டோட்டல் சம் கிடச்சதுக்கப்புறம் அதை வந்து 26ஆல் மாடல் பண்ணோம். 26ஆல் மாடல் பண்ணி ஜெட்டோட மைனஸ் பண்ணோம். ஜெட்டோட மைனஸ் பண்ணுறோம் மீன்ஸ் அதோட ஆஸ்கே வேல்யூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆஸ்கே வேல்யூ கிடைக்கும். அதோட ஸ்ட்ரிங்கை தான் நான் இந்த ஆன்சர் டாட் புஷ்பேக்கில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சரை வந்து நம்ம ரிட்டர்ன் தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஐ கண்டென்ட்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடலான்னு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணலன்னா. உங்களுக்கு வந்து வேற எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணி தருவேன். திஸ் இஸ் யுவர் ஆஸ்காதி சைனிங் ஆஃப்.